மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 3 மாதத்தில் குடும்பத்துல உங்க கூட பிறந்தவங்க விஷயத்துல, உங்களுடைய சொத்து விஷயத்துல ஒரு மாற்றத்தை தாக்கத்தை செய்ய போகும் ஒரு கிரகம். ஆனா 3 கிரகங்களுடைய தொடர்பு. ஸோ இன்றைய பதில இதை பத்தி விரிவா விளக்கமா போகிறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகி கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாஜி. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்க ராசியில அமர்ந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சமடைந்திருக்கிறார். 2இல் குரு, தனகுரு. இது நல்ல ஒரு ஸ்தான அமைப்பு. ஆனா ஆடி மாதம் உங்களுடைய ராசியை விட்டு விலகி அப்படியே கடகராசிக்கு குருவோடு இணைய போகிறார் சூரிய பகவான். ஸோ ஆடி மாதம் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை, அது 2ஆம் வீட்டில். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல எடுத்தவனே ஒரு நல்ல விஷயம் தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவருக்கு ஒரு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம், தொழிலா லாபம் அல்லது அரசாங்க உத்தியோகம் அல்லது மிகப்பெரிய பதவி வாய்ப்பு வேலையில் தொழிலில் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. 1. 2வது, அதே சூரியன் அப்படியே ஆவணி மாதம் அப்படியே பயிற்சி தன்னுடைய ராசியை சிம்ம ராசியில போய் ஆட்சி பெற்று அமர்வார். ஆனா அங்க கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? அது 3ஆம் வீடு. அப்போ கூட பிறந்தவங்க விஷயத்துல சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் புதிதாக உருவாகும். சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில சில சங்கடங்கள் உருவாகும். அந்த பிரச்சனை உங்களையும் பாதிக்கும். ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அதே போல இடமாற்றம், ஒரு வேலை தொழிலுக்காக அல்லது வீடு மாற்றத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா அதே சூரியன் அப்படியே கன்னி ராசிக்கு போறாரு புரட்டாசி மாதம். ஓகேங்களா? ஆனா அங்க எந்த கிரகமும் இல்லை. ஆனா சனிபவனுடைய நேரடி பார்வை. ஏன்னா மீன ராசியில் கூடிய சனிவன் நேரடி 7ஆம் பார்வையா கன்னி ராசியை பார்க்கிறாரு. அந்த கன்னி என்பது உங்களுக்கு 4ஆம் வீடு மிதுன ராசிக்காரர்களுக்கு. அங்க சூரியன் அமர்றாரு. அப்போ சனிப்பார்வை மட்டுமே கிடைத்த ஒரு வீட்டுல சூரியன் போய் அமர்ந்ததுனால கண்டிப்பா கடன் வாங்கினாலும் ஒரு சொத்துக்களை உருவாக்கணும், சொந்த வீட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும், தாய் தந்தையர் சேர்த்து வைத்த சொத்து விஷயத்துல சில பிரச்சனைகள் உருவாகி உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். சும்மா இருந்த விஷயம் சொத்து பிரச்சனை உருவாக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கள்ல. வேலை படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கல்வி உதவி, கடன் உதவி, ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட்னால ஏதாவது ஒரு ரெகக்னேஷன், படிப்பு விஷயத்துல ஹெல்ப் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி சீட்டு, மெடிக்கல் சீட்டோ ஏதோ ஒரு விஷயங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்க ஒரு தொழில அமர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் நல்ல விதத்தில் அமையும். இருந்தாலும் கூட இந்த ஆடி, ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல மிக முக்கியமான முறையில் மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மருடைய வழிபாடுகளை புதன்கிழமை என்று தவறாமல் செய்துவிட்டு வர மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். பாதகமான ஆபத்தான பிரச்சனையிலிருந்து உங்களை காத்தருள்வார். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் நம்ம ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.